அடுத்து எல்லாருமே பெரிய ஆளு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்துக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா 16 வருஷம் சோறு போட்டு வளர்த்தாரு. இன்னும் ஒரு 6 படம் நடித்தால் 786 இருக்கும். இந்த மேடைக்கும் சிறப்பாக இருக்கும் என்று நான் சொன்னேன். கணக்கிலே இல்லை என்று சொன்னார். அவர் 2000-3000 படங்களுக்கு மேலாக நடித்து மருதுமலை, ABCD, ஆர்யா எல்லாமே அவன் செயல் என்று பல படங்களில் சாலை பாம்பு சுப்புராஜாக வளம் வருகிற அவர் இதோ வாழ்த்துறை வழங்க வருகிறார். கரவொலி எழுப்பி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வந்திருக்கின்ற பெரியவர்களும் தாய்மார்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி இணைய மதுரை கலைச்சாரு. அங்கே பயங்கரமான கூட்டம். இங்க கூட்டம் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் 40,000 பேர் இருக்கிறோம். இங்க வந்து உள்ள வரும்போது பார்க்கும்போது எல்லா நாட்டுக்கும் கூடிய பறக்குது. எங்களுக்கு எல்லா நாட்டுக்கும் கூடி பார்த்தபோது அப்பதான் தம்பியை தெரிஞ்சது. ஆகா, உலகம் பூரா போறவனாச்ச, உலகத்துல கால் வைக்காத இடமே இல்லை தம்பி. ஏன்னா உழைப்பு, அவர் மாதிரி உழைக்கணும். நிறைய கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இஸ்மாயிலுடைய தம்பி, அவர் அண்ணன் இயக்குனர், என்னுடைய நண்பன் தம்பி, அவர் மூலமா தான் எனக்கு இவர் அறிமுகம் கிடைச்சது. அப்போலேருந்து அண்ணன் 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 உயிரை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்ம தம்பி அவர்கள் டாக்டர். இந்த செயல்பாடு இன்னும் மேலும் மேலும் வளரும். என்ன உலக அளவுல பாருங்க, எல்லா நாட்டுக்கும் பறக்குது. என்ன இந்த மாதிரி ஒரு செயல்பாடு ஒரு நல்ல வீரனுக்கு, ஒரு நல்ல ஒரு தமிழனுக்கு கிடைச்சிருக்குன்னா உலக அளவுல எல்லாருக்கும் கைத்தட்டுக்கு முதல்ல அவருக்கு கிடைச்சிருக்கு. பெரிய பாக்கியம். அந்த உழைப்பு இன்னமும் உழைத்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க எல்லாரும் எல்லாம் சேவை செய்து போது அந்த சேவைக்கு பட்டம்லாம் கொடுப்பாரு. அவருக்கு எல்லாமே செய்யக்கூடிய எல்லா மனிதர்களும் இன்னைக்கு தமிழகத்தில் இருந்து புறப்பட்டு இந்த உலக நாட்டில் இருக்கிற கொடியெல்லாம் பறக்கின்ற எல்லா நாட்டுக்கும் காலெடுத்து வைத்து தம்பி ரொம்ப உண்மையிலே நம்ம பாராட்டணும். எப்படி இந்த அறிவு வந்தது, எப்படி நமக்கெல்லாம் வரலப்பா. இந்த மாதிரி ஒரு அறிவுத்தனமாக புத்திசாலித்தனமாக இதுல ஈடுபாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இல்லாத மக்களுக்கும் சரி, இருந்த மக்களும் சரி, எல்லாருக்கும் செய்ய வேண்டும் சொல்லி அந்த மனப்பக்குவம் வந்திருக்கின்ற அன்பு தம்பிக்கு எனக்கு ஒரு பாராட்டுகள். நீங்க எல்லாம் அவர் கூட இருக்கிறீங்க, எல்லாம் உறுப்பினராக இருக்கிறீங்க. எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றேன். நிறைஞ்ச எனக்கு இந்த மாலை பொழுதுல தம்பி கிடைச்சது ரொம்ப பாக்கியம். அவர் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்ந்து இவங்களுக்கெல்லாம் உழைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க. எனக்கு வயசு 66 தெரியாது. அப்ப உனக்கு அண்ணனா இருக்கும்போது 8வது படிக்கின்ற போது இந்த சினிமாக்கு டேரக்டர் ஆரம்பிச்சது வந்த சினிமாவுக்கு. ஐயா கண்ணதாஸ் மூலமா தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஐயா தான் கூட்டிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 49 படத்துக்கு போய் டேரக்டராக இணை இயக்குனராக பணியாற்றுறேன். நான் ராமராஜன் படம் மட்டும் 19 படம் ஒர்க் பண்ணிருக்கிறேன். எல்லா படம் இருக்கு. கரகாட்டக்காரன் வரையிலும். அப்புறம் ராஜ்கிரண், அடுத்து எங்க அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள். நான் 3 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒண்ணு ஐயா கண்ணதாசன் ஐயா, அடுத்து எங்க அண்ணன், எங்க அப்பா அம்மாவுக்கு, அடுத்து எல்லாருமே பெரிய ஆளு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்துக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா 16 வருஷம் சோறு போட்டு வளர்த்தாரு.
ராஜ்கிரண் படம் பூரா நான் தான் கோ-டைரக்டர். அதுக்கு பிறகு நான் வந்து 2005 தான் நடிக்கவே வந்தேன். நான் ஒரு படம் இயக்குற பண்ணேன் சொல்லி அது நின்று போச்சு. என்னடா பண்றது ஏது பண்றது எனக்கே ரொம்ப கஷ்டமாகி பிள்ளைங்க 2 பையங்க படிக்கிறாங்க 5வது 6வது என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் வந்து நம்ம ஆர்.கே. செல்வமணி அவர்கள் அவர் படம்லாம் நான் ஒர்க் பண்ணி இருக்கிறதுனால ராஜஸ்தானோட படத்துல வந்து காமெடி எழுதுறா வடிவேலுக்கு சொன்னாங்க. வடிவேலு அறிவு பண்ணது நான் ஒரு ஆளு என் ராசாய மனசுல. அந்த மாதிரி அந்த ராசகர் காமெடி எழுத போய் நீனும் நடிகரான்னு சொன்னாப்ல. அதுல நடிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் வடிவேல் என்ன நீ ஏன்னா அங்கே இங்கெல்லாம் போற என் கூடவே காவல் பதிக்க சொல்லி அவன் என் கூடவே வர சொல்லி அவனுக்கு காமெடி நிறைய படத்துக்கு எழுதுறேன். அது எழுதி அவனுக்கு நானும் வந்து ஏன்னா போன வரான்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வளர்த்த புள்ள இன்னைக்கு அவன் பெரிய நடிகர், உலகத்துல மிகப்பெரிய அவன் மாதிரி யார் நடிகர்லாம் ஒரு இந்த முடிவோட நடிக்க அவனுக்கு படிப்பது இல்லைங்க. ஒரு 100 பக்கம் டைலாக் சொன்னா அப்படியே எல்லாரும் சொல்லுவான். அப்படி ஒரு அறிவு எல்லாம் இந்த ஒரு ஐயா ஒருத்தர் பேர் பாடினாம இருக்க பாட்டு நல்லா அருமையா பாடினாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த நாட்டிய ஆடின பொண்ணுக்கு நன்றி சொல்றோம். அது அந்த மாதிரி இருக்கும்போது வடிவேல் கூட கிட்டத்தட்ட ஒரு 250-300 படத்துல நடிச்சேன். அப்புறம் கச்சா கருப்பு எல்லாருக்குமே இப்ப வரைக்கும் இப்ப ஒரு எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட அண்ணன் சொன்னாரு நான் 280 படம் நடிச்சிருக்கேன் சொல்லி இன்னும் 100 படம் நடிச்சு வச்சிருக்கிறேன். அந்த தம்பியோட அண்ணன் படத்துல 2 படம் இருக்கு. அதனால வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி இந்த சினிமாவுக்குள்ள என் பிள்ளைகளை வந்து படிக்க வச்சேன்னு சொல்லி அப்படி படிக்க வச்சு பெரிய ரஞ்சாகிறோம். சினிமா தான் நான் சாப்பாடு போட்டது, சினிமா தான் எனக்கு நீ விளைச்சிருக்கு. எல்லாரும் நீங்களாம் பார்த்ததுனால படங்கள்லாம் பார்த்து நீங்க அவங்களெல்லாம் இருந்தனால உங்க தயவுல நாங்கள் இருக்கிறோம். அதனால அண்ணன் சொல்றது மாதிரி நிறைய படம் நடித்து கொண்டிருக்கேன். இப்ப 100 படத்துக்கு மேல வர வேண்டி இருக்கு. இப்போ நடிச்சிருக்கேன். அதனால எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வெளி என்ற படுபாவி வாவென்று விடுவிக்கின்ற கடிதம் வருமுன் கை சோர்ந்து கால் சோர்ந்து மெய் சோர்ந்து மெத்தைக்கு மேடிடும் முன் நதி என்ற உடல் கொண்ட இளமங்கை நலம் உண்ண ஆசை பெறுவேன். நன்றாத பெண்ணென்று எங்கேனும் உண்டென்றால் நான் கண்டு பாடல் தருவேன் என்று சொன்ன கவியரசு கண்ணதாசனுக்கு புகழாரம் சேர்த்தார். விழுவது நாம இருக்கணும், வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று கர்ஜித்த கேப்டனை பத்தி சொன்னாரு. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொரோனா காலத்துக்கு முன்னால மதுரையில பிடிஆர் ஹோட்டல்ல வந்து நம்ம மதிப்பிற்குரிய ரேஷ்மி ரூமி அவர்கள் நிகழ்ச்சி நடத்தினார். அப்போதும் வருகிறது ஒரு சிறப்பித்தார் சாரைப்பாளர் சுப்ராஜ் அவர்கள். இப்போதும் வந்திருக்கிறார்.